வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்த்துட்ருக்கோம். அது என்ன ராசி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ சூரியன் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மைக்ரேட் ஆகிருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து புதன் அதே சிம்மத்துக்கு வர போகிறாரு. சுக்ரன் சிம்மத்தில் இருக்கிறாரு. மித்த ராஜ கிரகங்களான சூரியன், சனி, ராகு, கேது எல்லாரும் அதே இடத்துல இருக்கிறாங்க. சந்திரன் உச்சமாக இருக்க இந்த மாதம் பிறந்திருக்கு. ஸோ குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திரமங்கல யோகம், இந்த மாதிரி நிறைய ஒரு யோகங்களை வந்து உள்ளடக்கிய மாதம் தான் இந்த மாதம். அப்போ நிறைய நல்ல விஷயங்களை தான் பண்ண போகுது. ஏன்னா 3 பிளானட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடமா வரும். அப்போ அது என்ன மாதிரியான நன்மைகளையும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ புதன ராசிநாதனாக கொண்ட ராசி மிதுன ராசி. நிறையவே இன்டெலிஜென்ஸ் இருக்கும். எமோஷ்னலாக இருக்கிறத விட ரொம்ப ப்ராக்டிக்கலாக லைஃப் அப்ரோச் பண்ணுறவங்க மிதுன ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே சூரியன் ஆட்சி. புதனுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் யாருன்னா சூரியன். ஏன்னா முதல்ல சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் ரெவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளானட் மெர்க்யூரியும் வீனஸும். சுக்கிரனுக்கு சூரியன் ஆகாது, பட் புதனுக்கு ரொம்ப ஆகும். ஸோ இதை புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. பட் 80% ஹாரோஸ்கோப்ஸில் புதாதித்ய யோகம் இருக்குது. சில பேருக்கு தான் அந்த யோகம் வேலையும் செய்யும். பட் இந்த மாதம் அந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு ரொம்பவே நல்லா வேலை செய்யுது. நிறைய முயற்சியை போட போகிறீங்க. அந்த முயற்சி மூலமாக வெற்றி அடைய போகிறீங்க. அதுதான் இந்த மாதம் மிதுனத்துக்கு நடக்க போகுது. ஒவ்வொரு செக்டாருக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த 6ஆம் அதிபதியான செவ்வாய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. 12ல் இருக்கிறாரு. அப்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, தன்னுடைய மாநிலத்தை விட்டு வெளி மாநிலத்திலேயோ இல்லை தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. முக்கியமாக ஃபுட் பிஸ்னஸ் அல்லது ஃபுட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆட்டோமொபைல், ஃபயர் ஒர்க்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கான மாதம் தான் இந்த மாதம். பேசி பழகக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், ஸோ எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10ல் இருக்கிறது ராகு. ஸோ திண்ணையில் இருக்கிறவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் யோகங்கிற மாதிரியான கதை தான். என்ன அப்படின்னா, ராகு இங்கே தான் இருக்கிறாரு ரொம்ப நாளாகவே. பட் ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் 2-3 கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த ராகு இன்னுமே நல்ல வேலை செய்வார். சரி, அப்படி என்ன வேலை செய்ய போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்க கேதுவுக்கு குருவுடைய பார்வை விழுது. ஸோ அப்போ சுகஸ்தானம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேக்கேஜில் வேலை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு 9 லட்சம் 10 லட்சம் பேக்கேஜில் வேலை கிடைக்கும் சடனாகவே. இதெல்லாம் ஒரு பெரிய அப்கிரேட் இல்லையா? கிட்டத்தட்ட half the times அந்த சேலரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு லக் அப்படிங்கிறத கரியர் பார்ட்டில் வந்து இது ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். ஏங்க இப்போ ராகு எவ்வளோ நாளாவோ அங்கே தான் இருக்கிறாரு, பட் இவ்வளோ மாதமாக எங்களுக்கு இதெல்லாம் நடக்கலைன்னா இந்த மாதம் நடக்கும். என்ன காரணம்னா, குரு செவ்வாயோட பொசிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. ஸோ நிச்சயமாக அவர் வந்து நல்லது தான் செய்ய போகிறாரு. சரிங்க, ஓகே. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து வரன் தேடிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரன் அமைகிறதுக்கான யோகம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டிலே செட்டிலான பொண்ணு வேணும்னா வெளிநாட்டிலே செட்டிலான பொண்ணு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய தூரத்து உறவினராக அந்த பொண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லவ் மேரேஜுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கான பிராப்தம் இந்த மாதம் இல்லை, ஃபோர்த் கமிங் மந்த்ஸில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரத்யேகமாக உங்களுக்கு ஒரு ஜாதக கன்சல்டேஷன் வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அந்த 5ஆம் அதிபதியான சுக்ரன் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால காதல் திருமணத்தில் சில இடைஞ்சல்களை கொடுப்பாரு. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேர்ட் பர்சன்ஸை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. சில விஷயங்களில் கொஞ்சம் கேர்டேக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது நெக்ஸ்ட் மந்த் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா,
சுக்கிரன் சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ சுக்கிரனுக்கு சுத்தமாக பிடிக்காத வீடு சூரியன் சந்திரனுடைய வீடு தான். குருவோட கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெல்லாகக்கூடிய சுக்கிரன் சுத்தமாக ஜெல்லாகக்கூடிய 2 இடம் சிம்மமும் கன்னியும். அந்த சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்க இந்த சுக்கிரன் போகிறாரு. குறிப்பிட்ட நாட்களில் அந்த சுக்கிரன் அஸ்தங்கமும் ஆகுறாரு. ஸோ அதனால் அந்த புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுல இந்த மந்த்து நம்ம பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஃபோர்த் கமிங் மந்த்ஸில் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து வரப்போகிறாரு, எங்கே வராரு, கன்னிக்கு வராரு. அடுத்து தன்னுடைய சொந்த ஆட்சியாகிறாரு, 5ஆம் இடத்துலேயே ஆட்சியாகிறாரு. ஸோ செப்டம்பர் அக்டோபர் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆகஸ்ட்டில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கலாமா? நாளில் கேது இருக்கிறதுனால நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்குறவங்க யார், விற்கிறவங்க யார்? இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு இடத்த விற்க ட்ரை பண்ணேங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க, என்னால் இப்போ அந்த அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் மாட்டின மிதுன ராசிக்காரங்க. போன வாரம் கூட ஒரு கிளைண்ட்டை நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம்னா, நாளில் இருக்கக்கூடிய கேது. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்களோ வாங்குறீங்களோ ரெண்டுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கூடினபட்சம் இந்த மாதம் அதுக்கான எந்த முயற்சியும் இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம். சரி, ஓகே. நாங்கள் ஃபாரின் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் போய் அங்கே உட்காந்துட்டாரு. அப்போ ஸ்ட்ராங்காக நீங்கள் போய் ஒரு அப்ராட்லேயோ எங்கேயோ உட்காந்து வேலை பார்க்குறதுக்கான யோகம் இருக்குது. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வெளி மாநிலத்தில் உள்ள மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஸோ நல்ல ஏர்னிங் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்கும், ஒரு சொஃபஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு ஹோம் சிக்னஸ் மாதிரி அந்த இடத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஆரம்பிப்பீங்க. சரி, ஓகே, இனிமேல் நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை சௌகரியம் அப்படிங்கிறது நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய வெளி மாநிலத்தில் அமைகிறதுக்கான பிராப்தம் இந்த மாதம் இருக்குது. சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். என்ன காரணம் அப்படின்னா, நாளில் கேது இருக்கிறாரு. வெல் அண்ட் குட், குரு பார்வை இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அடுத்த 1/2 மணி நேரம் படிச்சிடுவீங்க. பட் நம்ம அந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க. சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எழுதுகிறவங்க நல்லாயிருக்கும். இந்த மாதம் எந்த எக்ஸாமும் வரலை அப்படின்னாலுமே இந்த மாதம் நீங்கள் நல்லா படிக்க முடியும். ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஒரு சாப்டர் என்னால் முடிக்கவே முடியலன்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கனாலும் அந்த சாப்டர்ஸை நீங்கள் இப்போ வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிதுனத்துக்கு நிறையாவே விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குது. சில விஷயங்களில் நான் கவனமாக இருக்கவும் சொல்லியிருக்கேன். சுக்கிரனோட பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மித்த எல்லா பிளானட்ஸுமே பாசிட்டிவ் தான். ஈவன் சனி கூட பாக்கிய சனியாக தான் இருக்கிறாரு. நினைக்கிற விஷயங்களை பெருசாக எஃபோர்ட்ஸ் போடாமலே சாதிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பலனை கொடுக்குறவர் தான் இந்த சனி. இதை நம்ம சனி வக்ர பயிற்சியில் கூட சொல்லியிருக்கோம். அந்த வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை கூட திரும்ப எடுத்து பார்த்துக்கோங்க. ஓவராலாக நிறைய பாசிட்டிவ் தான் மிதுனத்துக்கு. நல்ல மந்த். ஆகஸ்ட் இஸ் அ குட் மந்த் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்க, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன்கள் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, கோவில் போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி பண்ணக்கூடிய சிம்பிள் ரெமெடிஸ் தான். ஒரு பைசா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இந்த ரெமெடிஸை பண்ணி நிறைய பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லைனில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.